நம்ம நிறைய திரைப்படங்கள பார்த்தாலும், சில படங்கள் வந்து நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சிய குடுக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம் தான் வந்து கொசாக்ஸ் ஆஃப் கூபான். இது வந்து 1950ல வெளிவந்த ஒரு ரஷ்யன் மூவி. இந்த திரைப்படம் எத பத்தி பேசுது அப்படின்னா, ரஷ்யாவோட தெற்கு பகுதியில கூபான்ற ஒரு இடத்துல வந்து 2 கூட்டுப் பண்ணைகள் இருக்கு. அந்த கூட்டுப் பண்ணைகள்ல வந்து அறுவடை முடிஞ்சு, அவங்களோட விளைச்சல எடுத்துக்கிட்டு வந்து அங்க நடக்கிற ஒரு ட்ரேட் ஃபேருக்கு வந்து போறாங்க. ஸோ அங்க வந்து அவங்களோட விளைச்சல், அவங்களோட கால்நடைகள வந்து விக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ட்ரேட் ஃபேர்ல வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்களையும் வந்து வாங்கிப்பாங்க. ஸோ ட்ரேட் ஃபேர் வந்து ஒரு ட்ரேடிங் நடக்கிற இடமா மட்டும் அங்க இல்ல. அங்க வந்து என்னன்னா, இந்த கூட்டுப்பண்ணை விவசாயிகளுக்கு நடுவுல வந்து என்னன்னா, போட்டிகள் நடக்குது. ஸோ அவங்களோட கலை, விளையாட்டு திறன்கள வெளிப்படுத்துறதுக்கு போட்டிகள் நடக்குது. அதுல அந்த ட்ரேட் ஃபேர்ல கலந்துக்கிற ஒவ்வொரு கூட்டுப் பண்ணையில இருந்தும் விவசாயிகள் வந்து அதுல வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ அப்ப அந்த ட்ரேட் ஃபேர்ல நடக்கிற விஷயங்கள தான் இந்த கதை வந்து முழுக்க வந்து பேசுது. இப்ப இந்தியால வந்து விவசாயிகளோட நிலைமை எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியும். ஸோ அவங்களோட அன்றாட வாழ்க்கைக்கே வந்து ஒரு போராட வேண்டிய கடுமையான நெருக்கடியில வந்து இருக்கிறாங்க. அவங்களோட விளைச்சலுக்கு வந்து சரியான விலை கிடைக்கல. அவங்க கடன்கள வந்து கட்ட முடியாத சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. அதிலிருந்து தற்கொலைக்கு வந்து தள்ளப்படுறாங்க. இப்படி வந்து அவங்களோட அன்றாட வாழ்க்கைய நடத்துறதுக்கே வந்து ஒரு பெரும் நெருக்கடியில வந்து இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து என்னன்னா, இப்ப நடக்கிற போராட்டங்கள் வந்து நம்மளுக்கு காட்டுது. இங்க விவசாயிகள் மட்டும் இல்ல, பெருவாரியான மக்களோட நிலைமையும் அதுதான் இருக்கு. ஸோ அதனால நம்மளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய, நம்மளுக்கு புடிச்ச விஷயங்கள செய்யறத பத்தி சிந்திக்கிறதுக்கான இடமே நம்மளுக்கு வந்து கிடைக்கிறதில்ல. ஸோ அப்படி வந்து இருக்கிற சூழல்ல, இப்ப இந்த படத்துல வர விவசாயிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. படம் ஆரம்பிச்சதுலருந்து இறுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க முழுக்க மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஸோ அது எப்படி சாத்தியமாச்சு அவங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களோட அடிப்படை தேவைகள் எல்லாமே வந்து அவங்களுக்கு பூர்த்தியாயிடுது. ஸோ அதனால வந்து அவங்களோட அன்றாட வாழ்க்கை நடத்துறத பத்தி அவங்க சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஸோ அதனால எத பத்தியும் அவங்க வந்து கவலைப்படாம, ஸோ அவங்க எதிர்காலத்தை பத்தியும் அவங்களுக்கு வந்து ஒரு அச்சம் இல்ல. ஏன்னா அவங்களோட வாழ்க்கை வந்து நிலையானதா இருக்கு. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய, அவங்களோட பிடிச்ச விஷயங்கள வந்து என்னன்னா, கவனம் செலுத்துறாங்க. அதுல வந்து ஈடுபடுறாங்க. ஸோ அதனால தான் அந்த விவசாயிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்களோட கவனம் ஃபுல்லா எங்க இருக்கும் அப்படின்னா, ஸோ ஒரு பக்கம் அவங்களோட கூட்டுப் பண்ணை வந்து ஒரு சிறந்த கூட்டுப் பண்ணையா இருக்கணும். ஸோ அதில வந்து அதிகமான உற்பத்தி நடக்கணும். ஸோ அவங்க போட்டிகள்ல வந்து ஜெயிக்கணும். அப்படின்றத நோக்கி அவங்க கவனம் இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்களோட புடிச்ச விஷயங்கள வந்து செய்யறத நோக்கி வந்து அவங்களோட கவனம் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கற்பனை இல்ல. ஸோ அங்க விவசாயிகள் மட்டும் இல்ல, அந்த சோவியத் யூனியன்ல அந்த காலத்துல தொழிலாளர்களோட வாழ்க்கையும் வந்து என்னன்னா, அப்படிதான் வந்து இருந்துச்சு. ஸோ ஒரு மகிழ்ச்சியா இருந்துச்சு. இந்த படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 1950கள்ல வெளிவந்தனால, ஸோ அப்ப திரைப்படங்கள் எப்படி எடுப்பாங்களோ, ஸோ அந்த முறையில வந்து இது எடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஒரு காமெடி, ஒரு மியூசிக்கல் மூவி. அது மட்டும் இல்லாம இதுல வந்து 2 காதல் கதைகளும் சேர்ந்து வரும். ஸோ அதனால தான் இந்த படம் பார்க்கறதுக்கே வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இந்த படத்த வந்து நான் இதுவரைக்கும் ஒரு 3 வாட்டி பார்த்துருப்பேன். ஸோ ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போதும், இந்த படம் வந்து ஒரு மகிழ்ச்சியையும், ஒரு மேம்பட்ட ஒரு வாழ்க்கை முறை வந்து சாத்தியம் அப்படின்ற ஒரு நம்பிக்கைய வந்து நம்மளுக்கு குடுக்கும். ஸோ உங்களுக்கும் வந்து அதே மகிழ்ச்சியும், நம்பிக்கையும் குடுக்கும்னு நெனைக்கிறேன். ஆர்வம் உள்ளவங்க வந்து இந்த படத்த வந்து பார்க்கலாம். அது YouTubeல வந்து அவைலபிளா இருக்கு. மாஸ் ஃபிலிம் அப்படின்ற YouTube சேனல்ல வந்து இந்த படத்த வந்து நம்ம பார்க்கலாம். நன்றி.